வணக்கம் ஆபிரகாம். மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானல் உலகளாவிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் கொடைக்கானலில் உள்ள வன கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களான பைன் மரக்காடு, மோயர் சதுக்கம், குணா குகை மற்றும் தூண்பாறை போன்ற பகுதிகளில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பாக தனித்தனியாக கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டு அதன் பின்னாக சுற்றுலா பயணிகளை உள்ள அனுமதித்தனர். இந்த நிலையில் கடந்த 5 மாதங்களுக்கு பின்பு இந்த 5 சுற்றுலா தலங்களுக்கும் ஒரே இடத்தில், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நமது பசுமை பள்ளத்தாக்கு பகுதியில் பிரதான சாலையில் கட்டணம் வசூலிக்கும் மையம் அமைத்து அப்பகுதியில் இருந்து கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டதால் இங்கிருந்து பாம்பார்புரம் பகுதியிலிருந்து, பசுமை பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து பாம்பார் கிராம பகுதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்லிருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் ஒவ்வொரு நாட்களும், அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வார விடுமுறை, பண்டிகை விடுமுறை நாட்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து கொடைக்கானலில் உள்ள வாகன ஓட்டிகள் வனத்துறை அதிகாரியிடமும் மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை கோரிக்கை கொடுத்து அமைதியான முறையில் பல போராட்டங்களை நடத்தியும் தற்போது வரை அந்த மையமானது அகற்றப்படவில்லை. இதனால் இன்று மே தினமான உழைப்பாளிகளின் முதல் நாள் என்று மே தினம் இன்று அப்பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நேரத்தில் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களுக்கும் செல்ல முடியாமல், மீண்டும் தங்களுடைய அறைக்கும் செல்ல முடியாமல், நடுப்பாதைகள் அதாவது சாலையிலே இன்று உணவுக்கும் கழிப்பறை செல்ல முடியாமல் அவதி அடைந்து வருகின்றனர். ஆபிரகாம், கொடைக்கானல் டூருக்கு ஃபேமிலியாக வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்தா லோக்கல் டிரைவர்ஸ் எல்லோரும் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ சூசைட் பாயிண்ட் சென்டரில் நிற்கிறோம். அங்கேயும் போக முடியல, இங்கேயும் போக முடியல, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியல. இந்த பாருங்க பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்து ஹாலிடேஸ் தானே வந்தோம், இன்றைக்கி நீங்கள் இப்படி பண்ணலாமா? இன்னைக்கு வந்து நாங்கள் நடுத்தருவில் வந்து நிற்கிறோம். நாங்கள் ஹாலிடேஸ்க்கு இங்கே வந்து என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா எங்களால் என்ஜாய் பண்ணவே முடியல. இங்கே எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் எப்போ மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் எங்களுக்கு ஹாலிடே விடுவாங்க. நாங்கள் அதில் வரலான்னு பார்த்தா என்ஜாய் பண்ணவே விடலை எங்களை. ட்ரிப் வந்து 2ஆவது நாள் இது. நாங்கள் வந்து க்ரீன் வேலி பார்க்க வந்த இடத்துல சென்டரில் மாட்டிக்கிட்டோம் பார்த்துக்கோங்க. டிக்கெட் பிரச்சனைனால ஏதோ ஸ்ட்ரைக் பண்ணுறேன்னு சொன்னாங்க. செப்பரேட்டாக தான் டிக்கெட் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக எல்லாத்துக்கும் ஷேர் டிக்கெட் வாங்குறாங்க. அது வந்து அவங்க நீங்கள் வந்து எங்களால் எங்கேயும் போக முடியல. சின்ன குழந்தைங்க, கை குழந்தைங்க எல்லாருமே இருக்காங்க, யாருமே சாப்பிடல. லோக்கல் டிரைவர்ஸ் கூட அங்கே எங்கே சாப்பிட்டு போங்க. எங்களுக்கு நாங்கள் ட்ரிப் பார்க்க வந்தவங்க எங்கேயுமே சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்கள் வர ஒரு கடையில் இல்லை, ஸ்ட்ரைக்குன்னு எங்களை ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எங்களை சென்டரில் கொண்டு விட்டுட்டு நீங்கள் வந்து பிளாக் பண்ணுறீங்க, அது வந்து ரொம்ப தப்பு. ஒன்றில் ஃபஸ்ட்டு எங்களை பிளாக் பண்ணி சிட்டிக்குள்ளே இறக்கி விட்டுருணும். உள்ளே கொண்டு வந்துட்டு வண்டியும் விட மாட்டேங்காங்க, சாப்பாடும் எங்கேயுமே இல்லை. காலைல டின்னர் கூட நாங்கள் என்ன முடிக்கலை. ஃபஸ்ட் இந்த டிக்கெட் இதெல்லாம் நீங்களாம் பார்த்துக்கணும். எங்கள்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. உள்ளே வந்துட்டு இப்படி பிளாக் பண்ணது